தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில உறுதிமொழி எடுத்த விதம் ரொம்பவே சூப்பரா, எல்லாருமே வந்து வியக்கும்படியா கேமராவை பார்த்துட்டு ஸ்கிரிப்டை பார்க்காம சூப்பரா சொன்ன விஷயம் உண்மையாலுமே எல்லாருமே ஒரு ரசிக்கும்படியா இருந்தது. அவர் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாமே உண்மையா இருந்துச்சு. உண்மையாலுமே அதை பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையாலுமே நாங்க எல்லாருமே ரசிச்சு பார்த்தோம். அதே மாதிரி கஜானால பணம் இல்லைன்னு சொன்ன விஷயத்தை அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன். மக்களோட பணம் தான் அவருக்கு தேவையில்லைன்னு சொன்னாரு இல்ல, அப்புறத்துக்கு கஜானாவோட பணத்தை பத்தி யோசிச்சாருன்ட்டு எனக்கு ஒரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாரு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இல்ல ஆல்ரெடி 100 யூனிட்ஸ் இருக்கும், 500 யூனிட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ, மத்தபடி ஆஸ் யூசுவல் 100 யூனிட்ஸ் எப்பவும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அது வந்து எப்படி ப்ரோ மிடில் கிளாஸுக்குலாம் செட் ஆகும்? நீங்க முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே அந்த பிரச்சாரத்துல எப்படி நீங்க கத்துனீங்க, திமுக அப்படி, அதிமுக இப்படி, அவங்க இப்படி, அவங்க அப்படி, அதெல்லாம் முடிஞ்சு ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அட்லீஸ்ட் இப்பவாது கொஞ்சம் அமைதியா ஒரு மக்களை வந்து கொஞ்சம் சாஃப்டா பேசியிருந்திருக்கலாம். அந்த மேடையிலேயே மற்றவங்களை பத்தி வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எதிராக வந்துட்டு தப்பு தப்பான வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசுறாங்க. நாங்க வந்து மரியாதையா, இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நான் எவ்வளவு மரியாதையா பேசுறேன், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு மாதிரி இதா பேசுறாங்க, ரூடா பேசுறாங்க. சோ அதுக்காக சொல்றேன், நீங்க மத்தவங்க எல்லாம் எதுக்கு பாத்துட்டு, நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிட்டோம், இனிமே எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசணும்? சோ அவங்கள பத்தி எல்லாம் பேசாம இனிமே நம்மளுடைய கோல் என்ன, தமிழ்நாட்டை உயர்த்தணும், கடன் எல்லாம் இல்லாம ஆக்கணும். அப்புறம் நீங்க உங்களோட காசுல இருந்தா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 2500 ரூபாய் மறந்துட்டீங்க பாருங்க. கண்டிப்பா அந்த 2500 ரூபாய் வந்துடணும். அப்புறம் 2500 ரூபாய் உங்க பணத்துல எப்படி கொடுப்பீங்க? மாசம் 1 லட்சம் கோடி அப்படின்னா வாட் ப்ரோ?